சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 31 டிசம்பர் 2025. இந்த வருஷத்தோட கடைசி நாள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் படி நான் ட்ரேட் எடுத்தேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் பாஸ்ட்டு 5 இயர்ஸோட டேட்டாவை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் நான் வந்து இன்றைக்கி ஒரு அப்சைட் ட்ரேட் எடுத்தேன்றதை வந்து ஒரு பாஸ்ட்டு 5 இயர்ஸ் எக்ஸாம்பிள் சார்ட்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு தான் இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு அப்சைட் ட்ரேட் தான் நான் எடுத்தேன். ஒரே ஒரு ட்ரேட் தான் நான் எடுத்தேன். நான் ஃபாலோ பண்ணுற G1 அப்சைட் டைப் 1 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரகாரம் இன்றைக்கி ஒரு அப்சைட் ட்ரேட் தான் நான் எடுத்தேன். 26,000 புட் ஆப்ஷனை வந்து நான் செல் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 8,900 ரூபாய் ப்ராஃபிட்டில் வந்து நான் ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரே ஒரு ட்ரேடு தான் அப்சைட் ட்ரேடு தான் நான் எடுத்தேன். ஸோ இந்த அப்சைட் டைரெக்ஷனை வந்து நான் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி அப்சைட் ட்ரேடு இன்றைக்கி எடுத்தேன்றது தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இந்த சார்ட்ஸ், இந்த இண்டிகேட்டர்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த 5 இண்டிகேட்டர்ஸ் CPR, பியூர் பாயிண்ட்ஸு, ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ, 20 EMA, 50 EMA, இந்த 5 இண்டிகேட்டர் தான் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 5 இண்டிகேட்டருமே நீங்கள் ஆட் பண்ணி உங்கள் சார்ட்டை பார்த்தீங்கன்னா நான் இப்போ 5 இயர்ஸ் பாஸ்ட் எக்ஸாம்பிள் சார்ட்ஸை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு புரியும். 2021 போகிறேன், அதில் வந்து G1 கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் வந்து அப்சைடில் வந்து டைப் 1ன்ற ஒரு கேட்டகரியில் தான் இன்றைக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நடந்துச்சு. ஸோ அதை நான் வந்து எடுத்து வச்சுக்க இப்போ நான் காட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் வந்து இந்த 2021 வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ட்ரேட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த டே 2/12/2021. ஸோ இந்த வருஷத்தில் இந்த டேயில் பார்த்திங்கன்னா இது வந்து இன்றைக்கி வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் மாதிரியே தான், இதுவும் கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் அப்சைட் ட்ரேட் எடுத்தேன். ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் இந்த R1 ப்ரீவியஸ் டே ஐயும் தாண்டி கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நான் அப்சைடு என்ட்ரி எடுப்பேன். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த 50 EMAல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 50 EMAல கூட நான் வச்சுப்பேன். அப்படி இல்லாட்டி டே லோவில் கூட வச்சுப்பேன். எது கொஞ்சம் முன்னாடியே இருக்கோ அங்கே தான் ஸ்டாப் லாஸ் வச்சுப்பேன். ஸோ அங்கேருந்து அந்த டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்சைடு மூவ். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் R1 தாண்டி க்ளோஸ் வச்சுருக்கு கேண்டில். ஸோ இங்கே வந்து நான் என்ட்ரி எடுத்துப்பேன். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல 50 EMAலேயே வச்சுப்பேன். 50 EMA தான் என்னோட ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் டே எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் மூவ். ஸோ இந்த டேயில் பார்த்தீங்கன்னா இங்கே 50 எல்லாம் கேண்டில்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே R1 இந்த டேயில் வந்து கீழே இருக்குது, ப்ரீவியஸ் டே ஹை வந்து மேலே இருக்குது. ஸோ அப்போ இந்த ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சோடனே அப்சைடு என்ட்ரி. எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 50 EMA. அங்கேருந்து அன்றைக்கி டே ஃபுல்லாக நல்ல ஒரு அப்சைடு மூவ். ஸோ இதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் இந்த இயரில் குயிக்காக 1 by 1 பார்த்துட்டு அடுத்தடுத்த வருஷத்தில் இதே மாதிரி வந்திருக்கான்னு நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த டேலையும் பார்த்தீங்கன்னா இங்கே R1 தாண்டி க்ளோஸ் வச்சோடனே அங்கேருந்து நல்ல ஒரு அப்சைடு மூவ். இங்கே பார்த்தீங்கன்னா R1 தாண்டி க்ளோஸ் வச்சோடனே அங்கேருந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா அப்சைடில் தான் போய் முடிஞ்சிருக்கு. இங்கே ஒரு 2:45-3 மணி பக்கம் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தால் நல்ல ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா R1 தாண்டி நம்மளுக்கு R1 ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டி க்ளோஸு, இந்த 50 EMAல வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ், பட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் போயிட்டு அப்சைடில் தான் முடிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா R1 ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டி க்ளோஸு, இந்த இடத்துல என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் வந்து இந்த 50 EMA. அன்னைக்கு டேவை பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக அப்சைடு தான் போயிட்டு முடிஞ்சிருக்கு. நம்ம வேறு ஒரு வருஷத்தில் கூட போய்ட்டு எடுத்து வச்சு செக் பண்ணி பார்ப்போம். 2022 போய்க்கிறேன். அதில் வந்து G1 கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இது அப்சைடு தான். ஸோ அதில் டைப் 1. இந்த இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 டேஸ் வந்திருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ட்ரேடு. ஸோ அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா R1 தாண்டி க்ளோஸ் வச்சுன்னா என்ட்ரி, 50 EMAல ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகவே இல்லை. எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல அப்சைடில் தான் போயிட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு R1 தாண்டி க்ளோஸு, இங்கே என்ட்ரி எடுத்துருப்போம், 50 EMAல ஸ்டாப் லாஸு, அது பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா மேலே தான் போயிட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த டேயில் பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு R1 தாண்டி க்ளோஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் நல்ல ஒரு ரேலி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா R1 தாண்டி க்ளோஸு, எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் நல்ல அப்சைடு மூவ்மெண்ட். இந்த டேயில் பார்த்தீங்கன்னா R1 தாண்டி செகண்ட் ஹாஃபில் தான் க்ளோஸ் வச்சிருக்கு 2 மணிக்கு மேலே, பட் அங்கேருந்து நல்ல ஒரு அப்சைடு மூவ். இங்கே பார்த்தீங்கன்னா R1 தாண்டி க்ளோஸு, ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே 50 EMA தான். பார்த்தா எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா மேலே தான் போயிட்டு முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம 2023 போயிட்டு பார்ப்போம். 2023 போகிறேன், அதில் G1 போகிறேன். அதில் வந்து அப்சைடுன்ற கேட்டகரியில் தான் இது வரும். அதில் வந்து டைப் 1ல் வரும். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 நாட்கள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ட்ரேட் வந்திருக்கு 2023. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா R1 தாண்டி க்ளோஸு, அங்கேருந்து டே லோவில் தான் ஸ்டாப் லாஸ். இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நான் 50 EMA ரொம்ப கீழே இருக்குது, அதனால் டே லோவில் ஸ்டாப் லாஸு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேலே தான் போயிட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா R1 தாண்டி R1 கீழே இருக்குது, ப்ரீவியஸ் டே ஹையை தான் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். எது மேலே இருக்கோ அதை எடுத்துப்பேன். ஸோ அதை தாண்டி க்ளோஸ் வச்சுன்னு அங்கேருந்து அப்சைடில் தான் போயிட்டு முடிஞ்சிருக்கு.
இங்கே R1 தாண்டி இங்கே க்ளோஸு, எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா அப் சைடில் தான் போயிட்டு முடிஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா R1 தாண்டி க்ளோஸு, ஸ்டாப் லாஸ் வந்து இந்த டே லோ, ஸ்டாப் லாஸ் வரவே இல்லை, எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா நல்லா மேலே தான் போயிட்டு முடிஞ்சிருக்கு மார்க்கெட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா R1 தாண்டி க்ளோஸு, 50 MA ஸ்டாப் லாஸ், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் நல்லா மேலே தான் போய் முடிஞ்சிருக்கு. இந்த எக்ஸாம்பிளும் பார்த்தீங்கன்னா R1 தாண்டி க்ளோஸு, நல்லா மேலே தான் போய் முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா R1 தாண்டி க்ளோஸு, நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 50 MA இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்சைட் மூவ் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தாலும் ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கேன். ஏன்னா ப்ரீவியஸ் டே தான் இந்த டேயில் ஹை மேலே இருக்குது. ஸோ அதை தாண்டி க்ளோஸ் வச்சுட்டு அப்சைட் என்ட்ரி, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து மேலே தான் போயிட்டு முடிஞ்சிருக்கு. இங்கே வந்து R1 தாண்டி க்ளோஸ் என்ட்ரி, 50 MA ஸ்டாப் லாஸ், அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா மேலே தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் ஒரு ரிவர்சல் வந்திருக்கு. நீங்கள் மார்க்கெட் முடியறதுக்கு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மார்க்கெட் முடியறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஒரு 9 கேண்டில்ஸ்க்கு முன்னாடியே பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு R1 தாண்டி க்ளோஸ் வச்சுன்னா என்ட்ரி, டே லோவில் வந்து நம்மளுக்கு ஸ்டாப் லாஸு, எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா மேலே தான் போய் முடிஞ்சிருக்கு நம்மளுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா R1 தாண்டி க்ளோஸு, ஸ்டாப் லாஸ் வந்து 50 MA, எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா மேலே தான் வந்து முடிஞ்சிருக்கு. இங்கே வந்து R1 தாண்டி க்ளோஸு, 50 MA வந்து ஸ்டாப் லாஸ், அங்கே பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே மேலே தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஏற்கனவே நடந்த விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். மார்க்கெட்டில் சர்வை பண்ணணும்னா ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப், அந்த ஒரு விஷயம் தான், அதுதான் நம்மளை காப்பாற்றும். நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி தனித்தனியாக நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நடந்த விஷயமே தான் திருப்பி திருப்பி நடந்துகிட்ருக்கும். அதை ஐடென்டிஃபை பண்ண நம்ம கற்றுக்கிட்டோன்னா ஈஸியாக மார்க்கெட்டில் வந்து நம்மளால் சர்வை பண்ண முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி இது மேலே இருக்க கான்ஃபிடென்ட் வச்சு தான் நான் வந்து ட்ரேட் பண்ணுறேன். ஸோ அதனால தான் என்னால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக என்னால் பண்ண முடியுது. இங்கே பாருங்கள் 2024 கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் வந்து இதே ப்ரைஸ் ஆக்ஷன் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா R1 தாண்டி க்ளோஸு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்சைட் மூவ்மெண்ட் தான். நீங்கள் அப்படியே எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் விட்டாவோ இல்லை ஒரு 3 மணிக்கு இல்லை 2:45 க்ளோஸ் பண்ணால் கூட இந்த இடம் ப்ராஃபிட்டபிள் தான் க்ளோஸ் பண்ணியிருப்போம் நம்ம செல்லிங் பண்ணியிருந்தா. இங்கே பார்த்தீங்கன்னா R1 தாண்டி க்ளோஸு 23/5/2024 அன்றைக்கி இது வந்திருக்கு. R1 தாண்டி க்ளோஸு, ஸ்டாப் லாஸ் வந்து நம்மளுக்கு 50 MA. அங்கேருந்து பாருங்கள் நல்ல ஒரு ரேலி தான் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும். இது வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டை வந்து கேட்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது. இங்கே R1 தாண்டி க்ளோஸு, இந்த 50 MA ஸ்டாப் லாஸ், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் ரேலி தான். இங்கே பார்த்தீங்கன்னா R1 தாண்டி க்ளோஸு, அங்கேருந்து எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் அப் சைடு ரேலி. R1 தாண்டி ஃபஸ்ட்டு கேண்டிலே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 20 எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு போயிட்டு க்ளோஸ் வச்சு தான் ரொம்ப பெட்டராக இருக்கும் நம்ம என்னோட ஸ்ட்ராட்டஜி ப்ராப்ளம். ஸோ நான் 20 எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணதுக்கப்புறம் போயிட்டு இங்கே க்ளோஸ் வைக்கும்போது என்ட்ரி எடுத்திருந்தால் நல்ல ஃபுல் டே வந்து ரேலி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 ரெஸ்பெக்ட் பண்ணதுக்கப்புறம் R1 தாண்டி க்ளோஸு, அங்கேருந்து ஃபுல் டே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்சைட் மூவ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா 20 ஓப்பனிங்லேயே ஓரளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் R1 தாண்டி க்ளோஸு, அங்கேருந்து எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் நல்ல ஒரு ரேலி தான். ஓகேங்களா? இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், இங்கே எதுவுமே புதுசாக நடக்கிறதுல நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் தான், நடந்த விஷயங்கள் தான் திருப்பி இங்கே நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் பிளான் நம்ம பக்காவாக ரெடி பண்ணோன்னா நம்மளால் கரெக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணி கரெக்டான ட்ரேடிங் மைண்ட் செட்டோட நம்ம பண்ணோன்னா நம்மளால் இந்த மார்க்கெட்டில் வந்து சஸ்டெயின் பண்ணி ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டி க்ளோஸ் வைக்கும்போது என்ட்ரி, அண்ட் தென் நம்மளுக்கு இந்த 50 MA ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகவே இல்லை. எண்ட் ஆஃப் த டேயில் பார்த்தீங்கன்னா நல்ல மேலே தான் போய்ட்டு ரேலி ஆகி முடிஞ்சிருக்கு. இன்றைக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் இதுதான். இந்த வருஷத்தோட கடைசி நாள் இன்றைக்கி நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் தான் மார்க்கெட் கொடுத்துருக்கு. ஸோ அந்த அப் மூவ்மெண்ட்டையும் நான் ப்ரெடிக்ஷன் பண்ணி தான் நான் அப்சைட் ட்ரேடு தான் ஒரே ஒரு ட்ரேடு தான் நான் காலையில் எடுத்தேன். அது வந்து எனக்கு இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட்டபுளாக தான் முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான வீடியோ இதுதான். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். ஏதாச்சும் எங்களோட பேசணும்னு விருப்பம் இருந்தால், ஏதாச்சும் கொரீஸ் கேட்கணுன்னா தாராளமாக என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.